வணக்கம் மக்களே. சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க்குக்கான 2வது ரவுண்ட வைக்கிறாங்க. ஆல்ரெடி நேத்து பார்த்திருப்பீங்க வீக்லி டாஸ்க்குக்கான முதல் ரவுண்ட வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பெருசா ஒன்றும் விறுவிறுப்பாலாம் இல்ல. சொல்ல போனா டாஸ்க் கொஞ்சம் முக்கியமா தான் இருந்துச்சு. பட் அந்த டாஸ்க் நம்மள கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சிருந்ததுக்கான காரணம் அந்த டாஸ்க்ல நம்ம அக்கா விஜே பாரு இருந்தாங்க. ஓகேவா, பாரு அக்கா இருக்க போய் தான் அந்த டாஸ்க் நமக்கு சுறுசுறுப்பா இருந்து. ஏன்னா பாரு அக்கா எப்படியாச்சும் தோத்துறணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா நம்ம போல்டு பாரு போல்டுல போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா அக்கா போல்ட தூக்க அப்புறம் அடுக்க போல்டு சரிய அப்புறம் போல்ட தூக்க வைக்க போல்டு சரிய பார்க்கவே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்போதே நான் ஒரு போல்டு பாருன்னு வந்தாங்க, கடைசியில் போல்டுலேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த வகையில் நேற்றுக்கான டாஸ்க் ஓகேவா போச்சு. பட் இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு 2 டீம்லேருந்து 6 பேர் உள்ள போவாங்க. ஓகேவா, 2 டீம்லேருந்தும் 6 பேர் இந்த டாஸ்க்ல கலந்துப்பாங்க. நேத்துக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரே டாஸ்க்ல உள்ள 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஒரே டாஸ்க்ல உள்ள 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரே டாஸ்க் தான். ஓகேவா, ஒரே டாஸ்க் தான். ஆனா 3 ரவுண்ட்ஸா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க, அடுத்தது 2 பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்க, 3வது ரவுண்ட்ஸ் 3 பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் நடக்கும். இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்றாங்க. ஓகேவா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்றாங்க. இது ஆக்சுவலா நேத்து நைட் நம்ம ரிவீல் பண்ணிருந்தோம். கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இந்த டாஸ்க்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, என்ன மாதிரி கொண்டு போறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பாத்துறலாமா. சோ இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்கு துஷார் அவர்கள் வராங்க. ஓகேவா, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்கு துஷார் அவர்கள் வராங்க. 2வது ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்கு கெமியோ நம்ம காமு மாமாவும் வராங்க. 2வது ரவுண்டுக்கு கெமியோ காமு மாமாவும் வராங்க. 3வது ரவுண்டை பொறுத்தவரைக்கு விக்கல் சுக்ரம் சுபிக்ஷா பிரவீன் இந்த 3 பேரும் வராங்க. ஓகேவா, எப்படி முதல் ரவுண்டுக்கு நம்ம துஷார் அவர்கள், 2வது ரவுண்டுக்கு காமு அவர்கள் அண்ட் கமி அவர்கள், 3வது ரவுண்டுக்கு நம்ம விக்ரம் அவர்கள், சுபிக்ஷா அவர்கள், பிரவீன் அவர்கள், இவங்க எல்லாரும் தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து இந்த போட்டிக்குள்ள போக போறாங்க. அதே மாதிரி டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து முதல் ரவுண்ட்ல வினோத் அவர்கள் கலந்துக்கிறாங்க. 2வது ரவுண்ட்ல நம்ம ரம்யாவும் எஃப்ஜேயும் கலந்துக்கிறாங்க. 3வது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம திவாகர், கனி, சபரி இந்த 3 பேர் 3வது ரவுண்டுக்குள்ள கலந்துக்கிறாங்க. இவங்க 6 பேர் தான் டீலக்ஸ் ரூம்ல இருந்து இந்த போட்டி போக போறாங்க. ஓகேவா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். 2 டீமும் சைடுல இருக்கணும். ஓகேவா, 2 டீமும் சைடுல இருக்கணும். உங்க டீமுக்கு அந்த பக்கம் ரவுண்ட் மாதிரி போட்டுருப்பாங்க, ரெட் கலர் ரவுண்ட் மாதிரி போட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ரெட் கலர் ரவுண்ட் இருக்கும், இந்த பக்கம் ரெட் கலர் ரவுண்ட் இருக்கும். அண்ட் சென்ட்ரா ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. எப்படி சென்ட்ரா ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. பஸ்ஸர் அடிச்சோனே முதல் ரவுண்ட் எப்படின்னா ஒருத்தர் போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க. 2வது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் 2 பேர் மோதிப்பாங்க. 3வது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் 3 பேர் மோதிப்பாங்க. ஓகேவா, இதுல முதல் ரவுண்ட்ல ஒரு தொப்பியை சென்டரா வச்சிருப்பாங்க. பஸ்ஸர் அடிச்சோனே முதல் ரவுண்டு இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஓடி அந்த தொப்பி எடுக்கணும். யார் வேணா அந்த தொப்பி எடுக்கலாம். எடுத்துட்டு இவங்க கையில மாட்டாம வேகமா ஓடி போயிட்டு உங்க இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கும்ல, ரெட் கலர் ரவுண்ட், அந்த ரவுண்ட்ல போய் ஏறி நின்னு தொப்பியை உங்க தலையில மாட்டிடணும். அப்படி அந்த ரவுண்ட்ல ஏறி நின்னு அந்த தொப்பியை தலையில மாட்டிட்டீங்கன்னா நீங்க அந்த டாஸ்க்ல வின் பண்ணிடுவீங்க. அதாவது முதல் ரவுண்ட்ல வின் பண்ணிடுவீங்க. அப்படி மாட்ட முடியாம ரொம்ப தவிச்சு யாராச்சும் புடிங்கி அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க தலையில மாட்டி அவங்க ரவுண்ட்ல நின்னுட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் எடுக்காங்கிறது மேட்டரே கிடையாது. யார் கடைசியில தொப்பியை தலையில மாட்டிட்டு அவங்களோட ரவுண்ட்ல போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகேவா, இதுல முதல் ப்ரோமோலே பார்த்திருப்பீங்க, நம்ம வினோத் அவர்களும் துஷார் அவர்களும் ஓடி போய் இது பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து தொப்பியை பயங்கரமா புடுங்குறாங்க. அதுல நம்ம துஷார் தான் ஃபர்ஸ்ட் தொப்பியை எடுத்திருக்காப்ல. ஆனா அடுத்து நம்ம வினோத் அண்ணன் புடிங்கி அடிச்சு பறக்க விட்டு தொப்பியை போய் புடிங்கிட்டு அவர் இடத்துக்கு ஓடுறாப்ல. தலையில வச்சாரா வைக்கலையாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. எப்படி வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேவா, அதனால தான் துஷார் சண்டை போடுறான். துஷார் சண்டை போடுறான். இப்படி தான் உட்காருவீங்களா, இப்படி தான் கேம் விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு துஷார் சண்டை போடுறான். முதல் ரவுண்ட்ல வினோத் வின் பண்ணிருப்பார். ஓகேவா, 2வது ரவுண்ட்ல இங்க இருந்து 2 பேர் வருவாங்களா. பிபி ஹவுஸ்ல இருந்து யார் வரா, நம்ம காமு மாமாவும் கெமியும் வராங்க. டீலக்ஸ் ரூம்ல இருந்து யார் வரா, நம்ம ரம்யா அவர்களும் எஃப்ஜி அவர்களும் வராங்க. ஓகேவா, 2 பேர் தான் வராங்க. இந்த 2 பேர்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு மாமாவும் கெமியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த காமு மாமாவும் கெமி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஆப்போசிட்ல ரம்யாவும் எஃப்ஜே இருக்காங்க. எஃப்ஜே ரொம்ப ஈஸியா லாக் ஆயிப்பான். ரம்யா எனக்கு தெரிஞ்சு விளையாடுவாங்க, பட் கொஞ்சம் லாக் ஆயிருவாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க 2 பேருமே நல்லாவே ஸ்ட்ராங். கெமி அண்ட் காமு மாமா 2 பேருமே நல்லா ஸ்ட்ராங். காமு மாமாவே கையை நல்லா விரிச்சு 2 பேரும் அக்குள்ள வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு இந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ 2வது ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வின் பண்ணிடுவாங்க. 3வது ரவுண்ட்லயுமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 3வது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் 3 பேர் வருவாங்களா. இத பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து யார் யார் வரானா, விக்ரம், சுபிக்ஷா, பிரவீன். பிரவீனை பொறுத்தவரைக்கும் ஓகே, விக்ரம பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓகே, சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஏன்னா அந்த தொப்பி எடுத்துட்டு தள்ளிட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு அவங்களோட இடத்துக்கு ஓடணும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யார் ஓடி எடுக்கிறீங்கன்னு இருக்கு. ஒன்னு இப்ப 3 பேர் வராங்கல்ல, 2 பேர் வேகமா இந்த தொப்பியை ஏம் பண்ணாம ஃப்ரண்ட்ல உள்ளவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா ஒருத்தவங்க மட்டும் டக்குன்னு தொப்பி எடுத்துட்டு ஈஸியா போயிருவாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி ஏதோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3வது ரவுண்டு வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் திவாகர், கனி அவர்கள், சபரி
சபரி கனி ஓகே, திவாகர் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கத்திட்டு இருப்பாரா இருக்கும். எங்க போய் யாரை பிடிக்க போறாரோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா போய் பிடிச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இப்பதான் அந்த லைவ்ல வரல, நான் வந்து ஃப்ளோல தான் சொல்றேன், பார்ப்போம். அந்த லைவ்ல பார்த்தா தெரியும். நேரா போய் சுபிக்ஷாவை லாக் பண்ணாலும் பண்ணுவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிருக்காங்க. பட் இங்க பெரிய சிரிப்பு என்னன்னா, இன்னைக்கு வின் பண்ற டீமுக்கு வெறும் 500 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா நேற்று 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு பிக் பாஸ். நேற்று 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. நேற்றே இவனை கரெக்டாக யூஸ் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி கொச்சன்னு யூஸ் பண்ணானு. நேற்று நைட்டே பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு நீ வின் பண்ணுறியா, வின் பண்ணுற டீமுக்கு வெறும் 500 பாயிண்ட்ஸ் தான். 500 பாயிண்ட்ஸ் வச்சு இவன் என்ன வாங்க போறான்னு தெரியல. ஏன்னா பாதி தர்பூசணியே 200 போட்டு வச்சிருக்காரு. இப்படி பாதி தர்பூசணி 200 2 ஆப்பிள் 150 இந்த மாதிரி விலைவாசியை ரொம்ப கூட்டி வச்சிருக்காரு. மழை காலம் பார்த்தீங்களா, விலைவாசி ரொம்ப கூட்டிட்டாரு பிக் பாஸ். ஸோ இதில் 500 ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் வின் பண்றாங்க. பட் நேற்று நைட்டு ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க, இன்னைக்கு நம்ம வின் பண்ணி பாதிக்கு பாதி டீலக்ஸ் ரூமுக்கு கொடுத்துடணும். நம்ம வின் பண்ற அமௌண்ட்ல எடுக்கிற பொருட்களை பாதி டீலக்ஸ் ரூம் கொடுத்துடணும். நேற்று அவங்க பொருட்கள் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இவன்லே பாதி அமௌண்ட் தான் வின்னே பண்றானு, 500 தான் வின் பண்றானோ. இது எப்படி பிரிச்சு கொடுக்க போறானோ அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம பாரு அவர்கள் பேக் அடிச்சிட்டாங்க. நான் நினச்சேன் இந்த டாஸ்கில் வந்து இறங்கி விளையாடுவாங்கன்னு நினச்சி. பட் பாரு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டாஸ்க்கை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்லை நான் வந்து ஓடுறதெல்லாம் வேகமாக ஓடிடுவேன், பட் அந்த பிடுங்குற விஷயம் தான் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க. தெரியும்க்கா வராதுன்னு, ஏன்னா அக்கா வந்து ரொம்ப நேர்மையான கேமர். அதனால் அக்காவுக்கு வந்து இந்த பிடுங்குற விஷயம்லாம் வராது. யாருக்கிட்டே போய் வாயை பிடுங்கினா கேளுங்க, எங்கள் அக்கா வந்து சூப்பராக வாயை பிடிங்கி சண்டைக்கு போவாங்க. பட் தொப்பியை பிடுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கு, இந்த டாஸ்க் எப்படி கொண்டு போகிறாங்க, யார் சண்டை செஞ்சுக்கிறா. எனக்கு தெரிஞ்சு துஷார் தான் வார்த்தை விடுவான்னு நினைக்கிறேன். துஷார் ஏதோ சண்டைக்கு போறான். வினோத் அவர்கள் என்ன பண்ணுவாப்லன்னு தெரியல. பெருசா சண்டை வராது, ஏன்னா பார்வக்கா அங்க இல்ல. ஏன்னா பார்வக்கா இருந்தா தான் சண்டை வரும். பார்வக்கா இல்லைன்னா அங்க கண்டிப்பா சண்டை வராது. சண்டை போடுற மாதிரி ஆளே அந்த பக்கம் போல. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த டீம் எப்படி பிரிச்சிருக்காங்க, கணக்கு கரெக்டா இருக்கா, கரெக்டா விளையாடுவாங்களா, யார் கரெக்டா விளையாடுவாங்க நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் நான் ஆன்சரே கொடுத்துட்டேன், நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் தான் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா வீக்லி டாஸ்க் மாதிரி இல்ல. உங்களுக்கு எப்படி தோணுது? இது வீக்லி டாஸ்க் மாதிரி தோணுது. நான் நினைச்சேன் இவங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிட்டு விட்டாங்கல்ல, அப்ப காலில இருந்து ஒரு 2-3 டாஸ்க் தொடர்ந்து வைப்பாங்க. 2-3 டாஸ்க் வச்சு ஒவ்வொரு டாஸ்க்கும் 500 மதிப்பெண்கள் 1000 மதிப்பெண்கள் அந்த மாதிரி கொடுத்து கடைசியில் வந்து இவங்களை ஷாப்பிங் மாதிரி அனுப்பிவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க்கை தான் கொடுக்குறாங்க. ஒரே டாஸ்க்கு இந்த அளவுக்கு முக்கியம் இருந்தால் பார்க்குற நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சொல்லுங்கள். நேற்றுலாம் இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு டாஸ்க்கை தவிர நமக்கு வந்து யார் ஜெயிப்பா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டான டாஸ்க் கிடையாது. பட் அந்த டாஸ்க் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போனதுக்கான காரணம் நம்ம பார்வக்கா தான். பார்வக்காவுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்கள் நம்ம கொடுத்தாகணும். இன்றைக்குமே உண்மையாக அந்த டாஸ்க்ல பார்வக்கா போயிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு சுறுசுறுப்பாக போயிடும். ஏன்னா எவன் பிடிச்சி பார்வக்கா எங்கே தள்ளுறான், எவன் லாக் பண்ணி கீழே போட்டு தள்ளுறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பார்வக்கா டாஸ்க்ல இல்லை. அதனால எனக்கு டாஸ்க் பார்க்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், காலையிலேருந்து லைவ் பார்த்துட்டு இருப்பீங்க. தண்ணி பழத்தை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல தண்ணி பழத்தை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? அவர் பேசுறதெல்லாம் கரெக்டா, நடந்துக்கிற விஷயம் கரெக்டா, அண்ட் நம்ம பார்வக்கா தண்ணி பழத்தை எப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, அதை வச்சுட்டு தண்ணி பழம் எப்படி ஆடிட்டு இருக்காரு, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சாட்டர்டே சண்டே தண்ணி பழத்துக்கு சம்பவம் இருக்குது. நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புதன்கிழமையே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே தெரியும், ஓகேவா? சாட்டர்டே சண்டே தண்ணி பழத்துக்கு தரமான சம்பவம் இருக்கு. தண்ணி பழம் தெரிவிக்க போது அடிச்சு தெரிவிக்க விட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி மாட்டுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் சட்டை போடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு சட்டை போடாம இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தானே. ஸோ விஜய் பார்வதி மாட்டுவாங்க. பட் தண்ணி பழத்துக்கு பயங்கரமான சம்பவம் இருக்கு, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாஸ்க் நடந்த பிறகு அடுத்த வீடியோல வரேன். பை.